Taste the Daily. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டால் பொதுமக்களுக்கு துளியும் பாதுகாப்பு இருக்காது. புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் அமைந்தால் மட்டுமே தமிழகம் பாதுகாப்பாக இருக்கும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேச்சு. நடக்காத நாளே இல்லை. பெண்கள் கழுத்திலே செயினை போட்டு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டு இருக்கின்றது. அதற்கும் மேலாக இப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பவர்கள் காவல்துறையினர். இப்ப காவல்துறைக்கே காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. 2 தினங்களுக்கு முன்பால் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஏதோ வடநாட்டிலே தான் இது போன்று நடக்கும் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் மதுரையிலே ஒரு காவல் நிலையத்திலே சென்று 2 பேர் காவல் நிலையத்தில் இருக்கின்ற ஏட்டையாவை பிடித்து அடித்து விட்டு அவரை பூட்டி விட்டு சென்று விட்டார் என்று சொன்னால் தமிழகத்தில் தான் நாம் இருக்கின்றோமா? தமிழகத்தில் இருக்கின்ற காவல்துறைக்கு பாதுகாப்பு இருக்கின்றதா? இதற்கெல்லாம் என்ன காரணம்? தருமபுரி மாவட்டம் மகேந்திரமங்கலம் அருகே 9ஆம் வகுப்பு மாணவியை கடத்திச் சென்ற பைக் மெக்கானிக் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை செங்குன்றம் பகுதியில் 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த வடமாநில இளைஞர் பிடிபட்டார். ஒன்றும் தெரியாத பொம்மை முதல்வராக ஸ்டாலின் இருப்பதால் தமிழ்நாடு குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக மாறிவிட்டதாக பெண்கள் வேதனை. நாகை அருகே 5ஆம் வகுப்பு மாணவிகள் 2 பேருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் மனோகரன் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே நடைபயிற்சி செய்த மூதாட்டியை மது போதையில் இழுத்துச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம். மூதாட்டியின் வாயில் மண்ணை கொட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து மூதாட்டி அணிந்திருந்த நகைகளையும் மர்ம நபர்கள் பறித்துச் சென்று அட்டூழியம். ஸ்டாலினின் நிர்வாக திறனற்ற ஆட்சியில் பள்ளி சிறுமி முதல் பல்லு போன மூதாட்டி வரை தினந்தோறும் பாலியல் வன்கொடுமைகளில் சிக்கும் அவலம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு துளியும் பாதுகாப்பு இல்லை என்பது தினந்தோறும் நிரூபணம். மதுரை மாவட்டத்தில் கடந்த 4 மாதங்களில் மட்டும் 18 வயதிற்குட்பட்ட சிறுமிகள் 87 பேர் கர்ப்பம் தரித்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். குழந்தைகள் திருமணம், குழந்தைகள் வன்கொடுமைகளை தடுக்காத திறனற்ற ஸ்டாலின் அரசின் தோல்வியை காட்டுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து கேரளாவுக்கு சென்ற கேரள அரசு பேருந்தில் கஞ்சா கடத்திச் சென்ற 2 சிக்கினர். திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறியுள்ளதாக குற்றச்சாட்டு. கோவை புறநகர் மாவட்டத்தில் 3 நாட்களில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான 10 கிலோ கஞ்சா பறிமுதல். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறை திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோட்டில் 30,000 ரூபாய் மதிப்புள்ள 3 கிலோ கஞ்சா பிடிபட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா விற்பனை தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கடத்தி வரப்பட்ட 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 710 கிலோ குட்கா பொருட்களுடன் ஒருவர் சிக்கினார். விளம்பர மாடல் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வரும் அவலம். ராமநாதபுரம் அருகே மது போதையில் ஏற்பட்ட தகராறில் திருநெல்வேலியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி இரும்பு ராடால் அடித்து படுகொலை. எல்லோரும் என்னை பாராட்டுகிறார்கள் என்று மாய உலகில் வாழும் ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் அவலம். சென்னை அண்ணா நகரில் கடைக்கு சென்ற பெண்ணிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட 2 சிக்கினர். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடுவதில்லை என குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தனியார் வங்கிக்குள் புகுந்த கும்பல் ஒன்று வங்கி ஊழியரை தகாத வார்த்தைகளால் திட்டியும் பொருட்களை அடித்து உடைத்தும் அடாவடி. திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே பிறந்து 2 நாட்களேயான பச்சிளம் குழந்தை முட்புதரில் தூக்கி வீசப்பட்ட நிலையில் முகத்தை மட்டும் நாய் கடித்து குதறிய சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த தொட்டில் குழந்தை திட்டத்தை ஸ்டாலின் அரசு முறையாக பின்பற்றாமல் அலட்சியமாக செயல்பட்டதால் இதுபோன்ற அவலம் தொடர்ந்து கொண்டு இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் குளத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள விநாயகர் கோவிலை மாநகராட்சி அதிகாரிகள் இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து கோவில் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள். போராட்டம் காரணமாக பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் அவதி. சேலம் மாவட்டம் சொர்ணபுரியில் டிகிரி ஃபியூச்சர் இந்தியா நிறுவனம் மூலம் பொதுமக்களிடம் 500 கோடி ரூபாய் மோசடி. கனவுலகில் வாழும் ஸ்டாலின் அரசும் காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் மோசடி, கொள்ளை, திருட்டு மற்றும் சைபர் மோசடிகளால் அப்பாவி பொதுமக்கள் தங்கள் பணத்தை இழக்கும் அவலம். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே 8 வயது பெண் குழந்தையை பெண் கொடூரமாக தாக்கும் வீடியோ காட்சி. கணவனை பிரிந்து வாழும் கணவனின் தங்கையை வீட்டை விட்டு விரட்டும் நோக்கில் அவரது குழந்தையை அடித்து துன்புறுத்தி அடாவடி. அரசு பஸ் கிளை ஓட்டுநரை காலணியால் தாக்கியதாக மதுரை கிளை மேலாளர் மாரிமுத்து உள்ளிட்ட 5 அதிகாரிகளை கைது செய்யாமல் இருக்கும் விடிய அரசின் காவல்துறையை கண்டித்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் 8வது நாளாக ஆர்ப்பாட்டம். மதுரை சிட்டி காவல்துறையை மாரிமுத்த பிடிக்க முடியலையா? காவல்துறையை போக்குவரத்து தொழிலாளி கொந்தளிப்பில் இருக்கிறார். மாரிமுத்துவை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டும் அலட்சிய போக்குடன் செயல்படும் ஸ்டாலின் அரசின் மீது போக்குவரத்து தொழிலாளர்கள் கொந்தளிப்பில் இருப்பதாக கண்டனம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கணேசன் அவர்கள் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து கிட்டத்தட்ட 8 நாட்கள் ஆகியிருக்கிறது. அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கைவிரிக்கிறது காவல்துறை. முதலமைச்சருடைய துறை இது. முதலமைச்சரின் துறையால் ஒரு உதவி மேலாளரை கண்டுபிடிக்கவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு அவரை கைது செய்ய வேண்டும். அவருக்கு உடந்தையாக இருந்த 4 பேரையும் கைது செய்ய வேண்டும். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் உள்ள அரசு மருத்துவமனையில் மருத்துவர், செவிலியர்கள் பற்றாக்குறையால் நோயாளிகள் அவதி. ஸ்டாலின் அரசு மருத்துவ பணியிடங்களை நிரப்பாமல் மக்களின் உயிரோடு விளையாடி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் சவுடுமண் தட்டுப்பாடு மற்றும் கிராவல் குவாரிகள் முழுமையாக முடக்கப்பட்டதால் கட்டுமான தொழில் கடுமையாக பாதிப்பு. குடியிருப்பு கட்டுமானங்கள், சாலை உள்ளிட்ட வளர்ச்சிப் பணிகள் முடங்கியுள்ள நிலையில் அதிமுக அரசின் மெத்தனத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக கட்டுமானத்துறையினர் எச்சரிக்கை. திருச்செந்தூர் நகராட்சியில் குறிப்பிடப்பட்ட அளவை விட பல மடங்கு சொத்து வரி வசூலிக்கப்படுவதை கண்டித்து வியாபாரிகள் கருப்பு கொடி கட்டி கடையடைப்பு போராட்டம். வரி விதிக்கிறாங்கன்னா இப்போ நகராட்சியாக மாறினோன்னா இது 30,000 40,000 அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி வரி போடணுமோ அந்த அளவீடு இல்லாமல் சும்மா நமக்கு தோணுன மாதிரி வரி போடுறாங்க. 4 ஆண்டுகளாக போராடி வரும் நிலையில் அப்பாவி மக்களிடம் அதிகாரிகள் கொள்ளையடிக்கும் ஸ்டாலின் அரசு அடுத்த தேர்தலில் நிச்சயம் தோல்வியை தழுவும் என மக்கள் ஆவேசம். இது முழுமையாக இந்த ஆட்சி, இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கம் இந்த தொகுதியில் துவக்கக்கூடிய சூழலை உருவாக்கி மினிஸ்டர் அவர்கள் தான். அவரால் தான் இந்த தொகுதியில் திமுக அரசாங்கமே துவக்க. நீங்கள் கொள்ளடிக்கிறது மக்கள், பாவப்பட்ட மக்களாக பொறுப்பு. நீங்கள் கொள்ளடிக்கிற அந்த ஸ்டாலின் வீட்டில் லட்சக்கணக்கான பணம் இருக்குது, அதை போய் கொள்ளடிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் கொள்ளடிச்சு இந்த பாவப்பட்ட மக்களை அவன் 300 சம்பளத்துக்கு வேலை போகிறான், அவன் எப்படி 3000 கட்டுவான்? கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் விடிய அரசு நெடுஞ்சாலை துறையை கண்டித்து கடைகளை அடைத்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள வணிகர்கள். வடிகால், வாய்க்கால் பணிகளுக்காக பள்ளம் தோண்டப்பட்டு சாலை சேதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பணிகள் பல மாதங்கள் கிடப்பில் உள்ளதை கண்டித்தும் போராட்டம்.
சார்ஜிங் நிலையங்கள் இல்லாததால் மின்சார ஆட்டோக்களை இயக்க முடியாமல் பெண்கள் தவித்து வரும் நிலையில் வெட்கமே இல்லாமல் மீண்டும் 3 லட்சம் ரூபாய் கடன் உதவியில் புதிய மின்சார ஆட்டோ திட்டம் அறிவித்த ஸ்டாலின் அரசு. விளம்பரங்களுக்காக அறிவிக்கப்படும் திட்டங்களால் மகளிர் சுய உதவி குழுவினரின் பொருளாதார நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பெண்கள் குற்றச்சாட்டு. குண்டர் சட்டத்தில் கைதிகளை சிறையில் அடைப்பதற்கு தேவையான ஆவணம் தயாரிக்க செலவாகும் தலா 12,000 ரூபாயை விடியாதிமுக அரசு வழங்காததால் காவல் ஆய்வாளர்கள் தவிப்பு. வழக்குகளின் எண்ணிக்கையை குறைத்து காட்ட நாடகம் ஆடுவதற்கு கோடிக்கணக்கில் செலவழிக்கும் விடியா ஸ்டாலின் அரசு சட்டம் ஒழுங்கை முழுமையாக நிலைநாட்ட நிதி ஒதுக்கீடு செய்யாமல் இழுத்தடிப்பதாக குற்றச்சாட்டு. முதல்வர் மருந்தகத்தில் ரூபாய் 40 லட்சம் மதிப்பிலான மருந்துகள் முறைகேடாக விற்பனை செய்யப்பட்டதில் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க திட்டம். உயிர்காக்கும் மருந்துகளில் கூட மருந்துகளின் நம்பிக்கையை பெற முடியாத அளவுக்கு விடியா திமுக ஆட்சி தோல்வியடைந்து விட்டதாக குற்றச்சாட்டு. தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் தாமிர உருக்கி ஆலையை மீண்டும் திறக்க கோரி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மனு. தொழில் வாய்ப்பு இல்லாமல் இளைஞர்கள் தவிப்பதால் ஆலையை விரைவில் திறக்க 5.5 லட்சம் வேலை என பொய் வாக்குறுதி அளித்த பொய் மாடல் ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை. சிறு குறு நிறுவனங்களின் எதிர்ப்பிற்கு பணிந்து தொழிற்பேட்டை மனை ஏலமுறை ஒதுக்கீடு முடிவை கைவிட்டது விடியா திமுக அரசு. தொழில் முதலீடு ஈர்க்கும் திட்டத்தில் தொழில் முனைவோர்களுடன் கலந்து பேசி சிட்கோ நிறுவனம் மாற்று திட்டங்களை அறிவிக்காவிட்டால் தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி கடும் பாதிப்பை சந்திக்கும் என எச்சரிக்கை. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மேட்டூரில் இருந்து சென்னை வரை பாத யாத்திரை மேற்கொண்டுள்ள மருத்துவர்கள் நலனில் அக்கறையின்றி செயல்படும் விடியா திமுக மாரத்தான் அமைச்சர் மருத்துவர்களை இழிவுபடுத்துவதாக மருத்துவர்கள் வேதனை. அமைச்சர் அவர்கள் திரும்ப தவறான தகவலை தெரிவிப்பதையே வழக்கமாக வைத்துள்ளார்கள் என்பதுதான் எங்களுக்கு வேதனையாக உள்ளது. என்னவென்றால் குறைவான பேர்களே பாத யாத்திரை செல்கிறார்கள் என்று போராட்டத்தை கொச்சைப்படுத்துகின்றார்கள். அதாவது நாங்கள் அமைச்சரிடம் கேட்பது என்னவென்றால் கோரிக்கையின் நியாயம் என்ன, கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். அதை விடுத்து ஒட்டுமொத்த 19,000 அரசு மருத்துவர்களும் பாத யாத்திரை வந்தால்தான் கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றுவீர்களா என்ற வேதனையோடு இந்த கேள்வியை நான் அமைச்சரிடம் கேட்கின்றேன். 63 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்ததை அடுத்து உற்சாகத்துடன் பட்டாசு வெடித்து மீன்பிடிக்க சென்ற பாம்பன் விசைப்படகு மீனவர்கள் படகுகளுக்கு சிறப்பு பிரார்த்தனை செய்து கடல் மாதாவை வணங்கி கடலுக்கு சென்றனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 840 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 73,600 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமிற்கு 105 ரூபாய் குறைந்து 9,200 ரூபாயாக நிர்ணயம். அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து கொல்கத்தா வழியாக மும்பை செல்லவிருந்த ஏர் இந்தியா விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு. கொல்கத்தாவில் நள்ளிரவு 12:45 மணிக்கு கண்டறியப்பட்ட கோளாறு சரி செய்ய முடியாததால் காலை 5:20 மணிக்கு பயணிகள் விமானத்தில் இருந்து இறக்கிவிடப்பட்டனர். போயிங் 787 ட்ரீம் லைனர் விமானங்களின் உற்பத்தி மற்றும் பராமரிப்பு முறையில் அலட்சியம் காட்டப்படுவதால் தொழில்நுட்ப கோளாறுகள் அடிக்கடி ஏற்பட்டு பயணிகள் பாதிப்பு என புகார். அமெரிக்க விமான போக்குவரத்து ஆணையத்தின் எச்சரிக்கை கவனத்தில் கொண்டு போர்க்கால அடிப்படையில் சீர்திருத்தம் செய்யாவிட்டால் ட்ரீம் லைனர் விமானம் மீது மக்கள் நம்பிக்கையை இழந்து விடுவார்கள் என பலரும் கருத்து. 80 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவின் முதல் தங்கச் சுரங்கமான கர்நாடகாவின் கோலார் தங்க வயல்கள் மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக தகவல். மத்திய மாநில அரசுகளின் அனைத்து அனுமதியையும் பெற்றவுடன் ஆண்டுக்கு 750 கிலோ தங்கம் உற்பத்தி செய்யப்படும் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் இந்தியாவின் தங்க உற்பத்தி அதிகரிக்கும் என நம்பிக்கை.
யுபிஐ பண பரிவர்த்தனைகளின் நேரத்தை குறைத்து பயனாளர்களின் அனுபவத்தை மேம்படுத்தும் விதமாக இன்று முதல் புதிய விதிகளை அமல்படுத்தியுள்ளது தேசிய பண பரிவர்த்தனை கழகம். இதன் மூலம் ஃபெயில் டிரான்சாக்ஷன் ஆகும்போது டிரான்சாக்ஷன் ரிவர்சல் நேரமும் பணம் டிடக்ட் ஆனதை அறிந்து கொள்ளும் நேரமும் 30 இருந்து 10 நொடிகளாக குறைக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இந்தியர்களை பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு தீவிரம். அண்டை நாடுகளிடம் வெளியுறவுத்துறை அமைச்சகம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல். இஸ்ரேல் ஈரான் இடையே போர் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் டெஹ்ரானில் இருந்து அனைவரும் வெளியேறுமாறு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. டெஹ்ரான் வான்பகுதியை இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டிற்குள் முழுமையாக கொண்டு வந்துள்ள நிலையில் அமெரிக்காவின் அறிவிப்பால் ஈரான் மக்கள் அச்சம். ட்ரம்ப் மொபைல் என்ற பெயரில் புதிய ஸ்மார்ட் போன் சேவையை அறிமுகப்படுத்தியது ட்ரம்ப் ஆர்கனைசேஷன் நிறுவனம். உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்பட்ட T1 மாடல் ஸ்மார்ட் போனுடன் தி 47 பிளான் எனும் ரீசார்ஜ் திட்டமும் அறிமுகம். பெருவின் லிமாவில் 6.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம். கடற்கரையோர பாறைகளில் இருந்து தூசி மற்றும் மணல் மேகங்கள் எழுந்த காட்சிகள்.